நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வந்து கேட்டிருக்காங்கன்னா the enzyme that joins DNA fragment அந்த ஓவாசாகி fragment இருக்கு இல்லையா அதில் DNA fragment ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இதை வந்து கட் பண்ணுறதுக்கு பயன்படுறவங்க லிபேஸ்ன்றாங்க. நெக்ஸ்ட் லிகேஸு பெராக்சிடேஸ் ஆன்சர் என்னது லிகேஸ் ஜாயின் பண்றாங்க எலிகேஸ் பிரிக்கிறாங்க ரெண்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாஸ்பேட் சுகரு பாஸ்பேட் நைட்ரஜன் ஸ்பேஸு நியூக்ளியோடைடு அண்ட் நியூக்ளியோசைடு அண்ட் டைடு சுகர் அண்ட் நைட்ரஜனஸ் பேஸ் ஓகேங்களா. எதில் வேரி ஆகிறாங்கன்னா சுகர் மாலிகூல்ஸ்லையும் நைட்ரஜனஸ் பேஸ் நம்ம கிளாஸ்லேயே பார்த்தோம். சுகருங்கும் போது இவங்க என்னது டிஆக்சி ரிபோ நியூக்ளியஸ்னு பார்த்தோம். அங்கே ஜஸ்ட் இது ரிபோ நியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்காங்க இல்லையா. இங்கே என்ன பார்த்தோம்னா வந்து 4 பேர் அடினைன் குவானின் அதாவது அடினைன் குவானின் சைட்டோசின் தைமின் இருப்பாங்க இல்லையா. இந்த 3 பேர் இருப்பாங்க அடினைன் குவானின் சைட்டோசின் 3 பேருமே டிஎன்ஏல இருப்பாங்க ஆர்என்ஏல இருப்பாங்க. அந்த தைமின் மட்டும் வேரி ஆகும். தைமின் டிஎன்ஏல இருக்கும் யுராசிலுங்கிறது வந்து ஆர்என்ஏவில் இருக்கும் ஓகேங்களா. அப்போ என்ன வித்தியாசம்னா சுகர் மாலிகூல்ஸ் அண்டு வந்து நைட்ரஜனஸ் பேஸ் தான் வித்தியாசம் ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஹீமோபிலியா ஓகேங்களா. ஹீமோபிலியாங்கிறது என்னது ரத்தம் வந்து உறையாம போகிற ஒரு டிசீஸ் ஜெனடிக் டிசீஸ். நெக்ஸ்ட் ஒயில் லிங்க்டு பார்பாடிஸு எக்ஸ்எக்ஸ் இருக்கணும்னு நம்ம ஃபீமேல் போட்டுறக்கூடாது ஓகேவா. எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிறது குரோமோசோம் ஓகேவா. பார்பாடிஸ் தான் கிளாஸ் நடத்தும் சொன்னேன். எக்ஸ்எக்ஸ் வந்து 6 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா அது இருக்கு. பட் என்னது அது எந்த இதுவும் இல்லைல்ல அது எதையும் டிட்டர்மின் பண்ணல இருக்கு. அது என்ன சொல்றேன்னா பார்பாடிஸ் அது ஃபீமேல். ஒயில் லிங்க்டு என்ன சொல்றானா வந்து ஒலன்ட்ரிக் ஜீனு. ஹீமோபிலியா வந்து ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அவன் பேர் ஓகேங்களா. ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அவன் பேர் 5 வயசு பையன். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நோய் வந்திருக்கும். ஸோ அவன் பேரில் என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்மஸ் சொல்லி டிசீஸ் வச்சுட்டாங்க. ஹியூமோபிலியாங்கிறது வந்து கிறிஸ்மஸ் டிசீஸ் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க பாருங்க டிஎன்ஏ நைட்ரஜனஸ் பேஸு டுகெதர் வித் டிஆக்சி ரிபோ சுகர் அண்டு பாஸ்பேட் குரூப்பு. அப்போ 3 சேர்ந்து இருக்கு இல்லையா அதாவது நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கு. டிஎன்ஏனாவே அதில் என்ன இருக்குன்னா ஒன்று வந்து நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும் நைட்ரஜன் காரங்கள் இருக்கும். செகண்ட் வந்து அதாவது சுகர் இது சொல்லுவாங்க சுகர் மாலிகூல்ஸ். தேர்ட் ஒன் பாஸ்பேட் குரூப்பு ஓகேவா. இது 3மே இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நியூக்ளியோடைடு. இப்போ நியூக்ளியோசைடில் எது இருக்காது 3ல ஒரு குரூப் இருக்காது. எது இருக்காது இல்லை அது இருக்கும். தேர்ட் ஒன் இருக்காது பாஸ்பேட் குரூப் தான் இருக்காது. அப்போது நைட்ரஜனஸ் இது டிஎன்ஏ இதுவும் நைட்ரஜனஸ் பேஸ் இருந்தால் அது நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் குரூப் சேர்ந்து அது நியூக்ளியோடைடு. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்எக்ஸ் தான் வந்து ஃபீமேல் இல்லையா. மனித பால் நிலையத்திலிருந்து பால் குரோமோசோம்கள் எக்ஸ் மற்றும் ஒய் அப்படின்னு சொல்றாங்க. மரபு அமைப்பில் சராசரி வந்து பெண்ணின் குரோமோசோம்கள் வந்து எப்பவுமே என்னது எக்ஸ்எக்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சிக்கிள் செல் அனிமியா வந்து எதனால வருதுன்னு கேட்குறாங்க. அயர்ன் டெஃபிஷியன்சி மலேரியல் இன்ஃபெக்ஷன் புவர் ஹைஜீன் ஜீன் தான் ஓகேவா. ஸோ என்ன நடக்குது அதனுடைய ஹீமோகுளோபின் இருக்கிற புரோட்டீனில் ஸ்ட்ரக்சரை வந்து மாறுது. அதனால வந்து என்னன்னா அந்த ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சரே வந்து அறிவளவு மாறுது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இன்டியூஸ்டு அதாவது வந்து தூண்டப்பட்டது. நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா யார் வருவாங்க இது வந்து செயற்கையை தூண்டப்பட்டது அப்படின்னா வந்து முல்லர் முல்லர். அடுத்து பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் லிவிங் திங்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே ப்ரெசென்ட் இருக்கு. டிஎன்ஏவும் இருக்கும் ஆர்என்ஏவும் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நினைக்கிறேன். முன்ன பார்த்தது டிஎன்ஏ பிராக்மெண்ட் கேட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஓகாசாகி பிராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ எதை கேட்டாலே அந்த அந்த பிராக்மெண்ட் ஜாயின் பண்ணுறது வந்து லிகேஸ்
பிரிக்கிறது வந்து ஹெலிகேஸ். அவன் கொடுத்தே வச்சிருக்கான் பாருங்க. டிஎன்ஏ பாலிமரேஸ் கொடுத்துருக்கான். டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிறது என்னது? அந்த இந்த இப்படி ஸ்டாண்டு வந்து ஒன்னோட ஜாயின் பண்றது. இப்படி கீழே இருக்கிறத ஜாயின் பண்றது லிகேஸு, மேலே இருக்கிறத ஜாயின் பண்றது டிஎன்ஏ பாலிமரேஸு. ஹெலிகேஸ் ரெண்டா பிரிக்கிறது. பிரைமேஸ் எங்க பார்த்தோம்? பிரைமேஸும் பிரிக்கிறதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்சன் கிரீக் வந்து 53 எப்போ நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க? 62ல் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்னரு, கிளைன்ஃபீல்டர் ட்ரைபாடு, டவுன் சிண்ட்ரோம் இருக்குது, சூப்பர் ஃபீமேல் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு ஒன்று தான் டவுன் சிண்ட்ரோம் படிச்சிருக்கோம். இந்த டவுன் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும்? அங்கே 44 ப்ளஸ் என்ன இருக்கணும்? எக்ஸ் 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 தானே இருக்கணும். பட் அங்கே எக்ஸ் ஒய் ஒய் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இன்கரெக்ட்லி. அப்போ இது எல்லாமே என்ன இருக்குது? கரெக்டாக வந்து மேட்சாக இருக்குது. இதுதான் தப்பாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன வந்திருக்கணும்? ஒய் ஒய் வந்துருக்கு, சாரி எக்ஸ் எக்ஸ் வந்துருக்கணும். இப்போ 47 வருதா? 44 ப்ளஸ் வந்து 3 47. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமோப்ளியாங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து மியூட்டன்ட் ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹியூமோப்ளியா, சிக்கிள் செல் அனிமி இது மாதிரி வந்துச்சுனாவே இது என்னது? மியூட்டேஷன் தான், ஜெனட்டிக்கலாக வந்து டிஸார்டர் தான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்களா? ரேஷியோ இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் டிஎன்ஏ. இதில் எது டிஎன்ஏ உள்ள நிலையான விகிதம்னு கேட்குறாங்க. என்னது? அடினைன், குவானின், சைட்டோசின், தயமின். பட் பேர் ஆகும்போது மாற்றி ஆகும். ஓகேவா? சிக்கிள் செல் அனிமிங்கிறது வந்து ஜீன் தான்.